ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பாம்பே சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பாம்பே சட்னி செய்ய கடலை மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேங்க. 2.5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை 1 லிட்டர் தண்ணியில் நான் கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட இந்த மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைச்சி ரெடியாக வச்சுக்கலாங்க. பாம்பே சட்னி செய்ய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், டொமேட்டோ, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், உப்பு, இஞ்சி சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். தாளிக்க கடுகு, எப்பவும் போல் எண்ணெயில் கடுகு தாளிச்சிட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள் இது தான் தேவைப்படுதுங்க. இப்போ பாம்பே சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிட்ருக்கு. இப்போ உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா 1 நிமிஷம் வதங்கட்டும். ஆனியன் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி தக்காளி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். அதனால் உங்கள் விருப்பம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. நம்ம சேர்த்த தக்காளி இந்தளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாய் விழுது இருக்குதுன்னா அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், உப்பு, இஞ்சி சேர்த்து அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது 1 செகண்ட் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய் விழுது இது கூட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடலை மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம், அதை நல்லா இதில் சேர்த்துக்கலாங்க. உப்பு, காரம் செக் பண்ணிக்கோங்க. புளிப்புக்காக நம்ம லெமன் சேர்க்க தான் போகிறோம். இதோடு சேர்த்து நல்லா குதிக்கட்டும். அப்போ தான் கடலை மாவோட பச்சை வாசனை, நம்ம சேர்த்த மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகுங்க. மஞ்சள் தூள் பத்தலைன்னா இப்போ தாராளமாக சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. பாம்பே சட்னி அப்படின்னாலே தண்ணியாக தான் இருக்கும். அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. இதோட பச்சை வாசனை போகட்டும். டேஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பாம்பே சட்னி சூப்பராக கடலை மாவு தண்ணியோட கொதித்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ டேஸ்ட்டு ஃபைனலாக செக் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். என்கிட்ட காஞ்சது தான் இருக்குது, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கடைசியாக லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறேன். ஒரு சின்ன சைஸ் லெமன் ஜூஸை சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தக்காளியோட புளிப்பே போதும் அப்படின்னா இந்த லெமன் ஜூஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. சூப்பராக நம்மளோட பாம்பே சட்னி ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக நம்மளோட பாம்பே சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. ஈஸியான சிம்பிளான ரெசிபி. கடலை மாவு இருந்தால் செஞ்சிடலாங்க. வெங்காயம், தக்காளி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இல்லாமல் கூட இந்த ரெசிபி செய்யலாம், சூப்பராகவே இருக்கும். குருமா, சட்னி இந்த மாதிரிலாம் செஞ்சு போர் அடித்த டயத்தில் சாம்பார் இந்த மாதிரி இது ரெகுலராக இது தானே செய்வோம். இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக. சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிங்க. விரத நாட்களில் வெங்காயம் இல்லாமல் தாராளமாக செய்யலாம், டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.